லெமன் கொரியாண்டர் சூப் வந்து வெரி சிம்பிள் வெஜிடபிள் தான் ஆட் பண்ண போகிறோம். பட் நம்ம சூப் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காமனான வெஜிடபிள் வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அந்த லெமன் கொரியாண்டர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு போர்ஷன் சூப் பண்ண போகிறோம். ஒரு போர்ஷன் சூப் பண்ணுறதுனால ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணுன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். ஏன்னா லெமன் ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்றதுனால கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ண போகிறோம். பேசிக் நமக்கு வந்து கார்லிக் தேவைன்றதுனால கார்லிக் லைட்டாக நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். கார்லிக் போட்டவொடனே வந்து ஸ்பைசினஸ்க்காக கொஞ்சமாக க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ கார்லிக் அண்ட் சில்லி நம்ம போட்டிருக்கோம். போட்டு இது வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். அதோட வந்து நமக்கு ஆனியன், சூப்புக்கு தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். அதுமாதிரி இந்த சூப் வந்து மெயின் வந்து நம்ம வந்து ரொம்ப குக் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. லைட்டாக வந்து ஆயிலில் சோட்டை ஆனால் போதும். இப்போ ஆனியன் போட்டாச்சு. இப்போ இந்த ஆனியனோட நமக்கு தேவையான வெஜிடபிள் இதில் ஆட் பண்ண போகிறோம். கேரட் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கேரட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி கேபேஜ், ரெகுலராக வீட்டில் இருக்கிற கேபேஜ் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் லைட்டாக அதை வந்து சாட்டே பண்ணால் போதும். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் போட்டதுனால அந்த ஆலிவ் ஆயில் வெஜிடபிள் நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஆலிவ் ஆயிலுடைய ஃப்ளேவரும் சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிளோட கொஞ்சம் கேப்சிகம், இதே வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மஷ்ரூம் வேணும்னா மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். நம்மளுடைய வெஜிடபிள் சூப்புக்கான வெஜிடபிள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சீசனிங் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிம்பிள் தான், வெரி சால்ட்டு பெப்பர் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்பைசிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். அதனால் அந்த க்ரீன் சில்லியுடைய ஃப்ளேவர் அந்த ஸ்பைசினஸ் வந்து சூப்பில் கண்டிப்பாக இருக்கும். லைட்டாக சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். பிளாக் பெப்பர் தேவையான அளவு. இப்போ நம்ம ரெண்டுமே போட்டோம். லைட்டாக கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதில் வீட்டில் வந்து நம்ம வந்து இப்போ சப்போஸ் கேரட் எதாவது பாயில் பண்ணோம்னா அந்த வாட்டர் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து சூப்பில் போடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்சமாக நம்ம சூப்புக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் பாயில் ஆகும்போது நம்ம வந்து கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறோம். கொரியாண்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தோம்னா அது சாட்டே பண்ணும் போது ரொம்ப வதங்கிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொரியாண்டருடைய அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா தெரியாது. பாயில் பண்ணும்போது ஃப்ரெஷ் கொரியாண்டர் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டோம்னா அந்த சூப்பில் பாயில் ஆகும்போது நல்லா மிங்கிள் ஆகும். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபினிஷ் பண்ணும்போது லெமன் போட்டால் போதும். இப்போ பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் லெமன் போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நிறையா ஆயிரும். ஜஸ்ட் சூப்பை வந்து ஃபினிஷ் பண்ணி இறக்கும் போது லைட்டாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். கொரியாண்டர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறையாவே இதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சூப்புடைய மெயினே வந்து கொரியாண்டர்னால கொரியாண்டர் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் நம்ம போட்டோன்னா ரொம்ப நேரம் நிறையா குக் பண்ண வேணாம். லைட்டாக அந்த ஃப்ளேவர் ஒரு பாயில் வந்தாலே போதும், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக வந்து திக்னஸ்க்காக கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச், இப்போ உங்களுக்கு வந்து இதில் கார்ன்ஸ்டார்ச் போடாமல் சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே ப்ளெயினாக சாப்பிட்லாம். கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச் போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக சைனீஸ் டச் கிடைக்கும். அதுக்காக லைட்டாக இதில் கார்ன்ஸ்டார்ச் போடுறோம். அந்த கார்ன்ஸ்டார்ச் போட்டோன்னே லைட்டாக சூப் வந்து பேஸ் திக்காயிடுச்சு லைட்டாக. இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு போர்ஷன் சூப் பண்ணுறதுனால நம்ம வந்து லெமன் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் லெமன் இதில் ஆட் பண்ணால் போதும். நம்மளுடைய லெமன் கொரியாண்டர் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறேன்.